வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீராக்கு சூர்யா மூலயமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சீர் கேட்ட விஷயம் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே ரொம்ப கோபமாக வந்து நேராக அரவிந்தோட அம்மா அப்பா கிட்ட நீங்கள் ராமச்சந்திரன் சார்கிட்ட சீர் கேட்டிங்களா அப்படின்னு ரொம்ப கோபமாக கேட்குறாங்க. உடனே கண்மணி, வீரா அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே, நீ என்னடி சொல்லுவ, என்ன சொல்லுவ நீயும் இதுக்கு உடந்தையா அப்படின்னு இன்னும் கோபமாக வந்து பேசுகிறாங்க. அப்போது அரவிந்தோட அம்மா வந்துட்டு, இங்கே பாருமா, நீங்கள் சீர் கொடுத்து தான் அந்த பணத்தில் நாங்கள் குடும்பம் நடத்துகிறோம் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. எங்ககிட்ட தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்குது. ஏதோ ராமச்சந்திரன் சார் உனக்கு அப்பா ஸ்தானத்தில் இருந்து அதெல்லாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாரு, அதை நாங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கிறோம், அவ்வளோதான் அப்படின்னு சொன்னதுமே, அப்படியா, என்னென்னலாம் கேட்டிருக்கீங்க, காரு, நகை, பணம், ரொக்கமாக எவ்வளோ வாங்கியிருக்கீங்க, இதையெல்லாம் நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு உங்கள் வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு வரணும். இது என்ன கல்யாணமா இல்லை வியாபாரமா? இல்லை, இது செட் ஆகாது, இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு வந்து வீரா வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டதுமே எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. ஒரு பக்கம் மாறனுக்கும் வள்ளிக்கும் ரொம்ப சந்தோஷம். மாறன் ஒரு பக்கம் வீரா தான், எப்படியோ என் பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷமாக இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அரவிந்த் அங்கே வராரு. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அப்போது அரவிந்தோட அம்மா வந்துட்டு, பாருடா, உனக்கு பார்த்துருக்கிற பொண்ணு நாம் சீர் கேட்குறோன்னு சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்கிறா அப்படின்னு சொன்னதுமே, அப்போது அரவிந்த் கிட்ட வந்து வீரா வந்து சொல்கிறாங்க, சாரி அரவிந்தம், உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிக்கிட்டு இங்கேருந்து கிளம்புறீங்களா, இனிமேல் இந்த கல்யாணம் நடக்காது. நியாயமாக பார்த்தா நாங்கள் போலீஸை வச்சு தான் உங்களை இங்கேருந்து அனுப்பியிருக்கணும். ஏதோ இவ்வளோ நாள் பழகிட்டீங்க அப்படின்றதுனால அப்படியே விடுறேன். உங்கள் அம்மா அப்பாவை கூட்டிக்கிட்டு கிளம்புறீங்களா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.